இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஊர்லேருந்து கனிம வளங்கள் கல் மண் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, நம்ம ஊர்லேருந்து எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. திரும்ப கேரளாவிலேருந்து என்ன இங்கே நம்ம ஊருக்கு வருது அப்படின்னா, அந்த இடத்தை நிரப்புவதற்காக கழிவுகளை கொண்டு கொட்டி விடுறாங்க. நாத்தம் பிடிச்ச கழிவுகள் நமக்கு, பணம் புகைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்களான கனிமங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது இரண்டுமே சோதனை சாவடிகள் வழியே தானே கடந்து போயாக வேண்டும். அதை அனுமதிப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதிகாரிகளிடம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே இவை நடைபெறுகின்றன. உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பை லாரிகளை ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.